12th standard students, நான் ரிஜுலா from 100 learning. இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு அதுவும் பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான क्वेश्चंस. ஏன்னா முதல் தடவை ஒரு எக்ஸாம் எழுதும்போது பயம் இல்லாம எழுதுறதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ரொம்ப ரொம்ப தேவை. பட் எப்பயும் போல ஒரு விஷயத்தை கரெக்டா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல ஒரு குயிக் ரிவிஷன் பண்ண ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. எப்பவுமே புக் எடுக்கிறீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே இந்த எக்ஸாம்ல இருந்து மேக்ஸிமம் क्वेश्चंस நீங்க படிச்சு வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ அது நமக்கு போக போக அது ஹாபிட்டா மாறிடும். எந்த क्वेश्चंसும் ஸ்கிப் பண்ணாம புக் பேக்ல இருந்து வரிசையா ஒவ்வொரு क्वेश्चंसா படிங்க. அது உங்க டெய்லி ரூட்டீன்ல கொண்டு வந்துருங்க. அப்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கடைசி நிமிஷத்துல நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப 11th ல இருந்து 12th ஓகேவா? சோ அதே மாதிரி 10th ல இருந்து 11th வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு போறது இன்னும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th பிசிக்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு சோ அதை சார்ட் அவுட் பண்ணி, ஏன்னா கட் ஆஃப்க்கு பிசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். சோ இப்போ இந்த பிசிக்ஸ்ல வந்து நம்ம 100 மார்க் வாங்குறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரி தான் வந்து இப்போ நிறைய பேர் 11th and 12th இருக்கவங்க நீட் அண்ட் ஜேடபிள்யூக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல 100 மார்க் வாங்குறதுக்கு என்ன வழி அதை இன்னையிலிருந்து இப்போ இருந்து நம்ம செட் பண்ணி வைக்கணும். அப்போ இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ்ல 100 மார்க் வாங்கணும், கெமிஸ்ட்ரியில 100 மார்க் வாங்கணும், மேத்ஸ்ல 100 வாங்கி ஃபுல் கட் ஆஃப் 200 வாங்கணும் அப்படின்னா சோ அதுக்கு நம்மளோட 100 லேர்னிங்கோட டாப்பர்ஸ் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணி மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். சோ அதுல எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு ரெக்கார்டடா இருக்கு. சோ இப்போ நாளைக்கு எக்ஸாம் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் வந்து குவிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு போனோம்னா அது மாதிரி எல்லா வீடியோஸுமே இருக்கு. சோ அதுக்கான அட்மிஷன் நம்பர்ஸ் இங்க கொடுக்குறேன். சோ உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கு, பிசிக்ஸ்ல மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணலாம். அது எப்படி இன்னும் ஈஸியா ஆக்குறது? ஓகே, 9004095900. சோ நீங்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. சோ வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் தி 11th. இப்போ 10th முடிச்சு 11th வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் பிக்கப் ஆகும். சோ உங்களுக்கு பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கு, ஸ்கூல்ல வந்துட்டு சொல்லி கொடுக்கறது புரியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா உங்க இஷ்யூஸை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜா நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, வில் டெஃபினெட்லி மேக் ஷூர் இதுல 100 மார்க்ஸ் நம்மளும் எப்படி வாங்குறது சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லா மாத்தி தான் நீட் அண்ட் ஜேடபிள்யூ மாதிரி கிராக் பண்ண முடியும். அதுக்கு இன்னைக்கு இந்த நாள் நம்ம பேசிக்கா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்ஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறீங்க அப்படின்னா பேப்பர் வந்து 70 மார்க்குக்கு எழுத போறோம். ஸோ 1 மார்க் கொஸ்டின் இருக்க போது, 2 மார்க் இருக்க போது, 3 மார்க் அண்ட் 5 மார்க் இருக்க போது. ஸோ யூஸ்வலி வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் 3 சாப்டர் வரலும் இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸோட கூட நிறுத்திடலாம். இதுக்கான क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். அதை நான் வந்து கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் சேனலோட லிங்க். ஸோ 11th நீங்க பயோமேக்ஸ் அண்ட் சிஎஸ்ஆர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. क्वेश्चन பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் எல்லாமே அதுல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் வெயிட்டேஜ் மாதிரி. அப்ப क्वेश्चंस எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்தவரை 2 and 3 மார்க்ஸ் இந்த क्वेश्चंस எல்லாமே இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. அண்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய क्वेश्चंस தான் மேக்ஸிமம் புக் பேக் தான். அப்ப நீங்க புக் பேக் எல்லாம் ரிவிஷன் பண்றீங்க, அப்போ இந்த क्वेश्चंஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் அடிஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதெல்லாத்தையும் எழுதி பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எரர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமென்ஷன் அனாலிசிஸ்ல அதோட லிமிடேஷன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன்ஸ் 2 and 3 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம், இல்ல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி 5 மார்க்ஸ்ல கூட நமக்கு கேட்கலாம். ஸோ நான் சொல்ல அப்படியே நீங்க இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்க புக்லயும் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ப்ராப்ளம்ஸும் நமக்கு கம்பல்சரி क्वेश्चंஸ்ல கேட்பாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 2ல ஆங்குலர் வெலாசிட்டினா என்ன, ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி சாப்டர் 2ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 and 3 மார்க்ஸ் இங்க கொடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், 2 and 3 மார்க்ஸ் தியரியா இருக்கட்டும், எல்லாமே இதுல இருக்கிறத கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கணும். அண்ட் அடுத்தது பாருங்க அதுலயே 5 மார்க்ஸ் ஒரே क्वेश्चन ரிப்பீட் இருக்கு. ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் क्वेश्चन. அடுத்தது சாப்டர் 3ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நியூட்டன் செகண்ட் லா இருக்கட்டும் அண்ட் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் ரொம்ப 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 முக்கியம் இந்த சாப்டர்ல இருந்து. ஸோ ப்ராப்ளம்ஸ் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல லைவ் கிளாஸுமே சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்க அந்த லைவ் கிளாஸும் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது அது இருக்கக்கூடிய பேலன்ஸ் 2 and 3 மார்க்ஸ் இங்க இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல இருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंसும் இருக்கு. ஸோ புக்கெல்லாம் இது எல்லாத்தையும் கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி क्वेश्चन பேப்பர்ஸ் அது புட் ஆஃப் இந்த வாட்ஸ்அப் சேனல். அண்ட் அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச். ஸோ இப்போ 12th வந்துட்டோம், இப்போ 11th இருந்து 12th. ஸோ 11th பிசிக்ஸ் நீங்க ஒரு ஸ்கோர் கான்ஸ்டன்டா வாங்கிக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் நம்ம அதிகமா வாங்கிப்போம், சம்டைம்ஸ் நமக்கு ட்ரிப் ஆயிடுக்கும். பட் கட் ஆஃப்னு வந்துருச்சுன்னா பிசிக்ஸ்ல 100 தான். இந்த 100 வாங்குறதுக்கு வழி என்ன? நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் வாட்ஸ்அப் அஸ் டு தட் நம்பர். உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்துச்சு லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே அதை எப்படி சால்வ் பண்ணி இந்த தடவை அந்த பிரச்சனை நமக்கு வரவே கூடாது, அதை இந்த முதல் எக்ஸாம்ல இருந்து நம்ம கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்ப இங்க பாருங்க உங்களுக்கு பிளான் ஏல 75% நம்ம மார்க் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன பிளானிங் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய क्वेश्चन நம்பர்ஸ் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். உங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய அதே क्वेश्चन நம்பர்ஸ் தான். ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் ரெண்டும் தனித்தனியா கொடுத்துருக்கேன். சோ இதை நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளால வந்துட்டு
70க்கு ஓகேவா ஒரு 55 ஒரு 60 பிளஸ் கூட நம்ம தாராளமா எடுக்கலாம், 60 வரலும் எடுக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தா இல்ல எனக்கு கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நான் 100 மார்க்ஸ் தான் டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பிளான் ஏவோட சேர்த்தி ஓகே அதுல இருக்க கொஸ்டின்ஸோட சேர்த்து நீங்க இந்த பிளான் பில இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸும் பாத்துருங்க சார். ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. பிகாஸ் நம்ம கிளாஸ்ல இங்க யூடியூப்லயே பாத்துருப்பீங்க, நம்ம கொஞ்சம் தியரி பார்த்துட்டு அதோட சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணிடுவோம். அப்ப அது இருந்தாலே போதும், நீங்க அங்க கவனிக்கிறதே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அந்த ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட ப்ராப்ளம்ஸை தெளிவா பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ அது உங்களுக்கு இந்த பேலன்ஸ் 25%க்கு கண்டிப்பா என்னைக்குமே ஒரு பேக் போன் சப்போர்ட்டா இருக்கும் till the public examination. ஸோ இதுதான் வந்து நமக்கான இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் த பிளான். ஸோ இது ஒழுங்கா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா 100 மார்க் தாராளமா வாங்கலாம், 100% இன் பிசிக்ஸ். ஓகே, ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வந்துகிட்டே இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும்பா. ஸோ டெய்லியும் வந்து ஈவினிங் 6:30க்கு நம்ம லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், பயாலஜி ஃபார் கிளாஸ் 11 and 12 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அதோட சேர்த்து வந்து ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம லைவ் கிளாஸஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து தனிப்பட்டு எனக்கான ஒரு மென்டல் சப்போர்ட்டோட நான் பிளான் படி படிக்கணும், 100 மார்க் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் உங்களை ரெகுலரா ஃபாலோ பண்றதுக்காக தான் நம்ம ஆப்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 100 லேர்னிங் ஆப்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே அப்பத்திக்கப்ப சால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான டாப்பர்ஸ் பேட்ச் கிளாஸஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கும், பிசிக்ஸ் படிக்கும் போது என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு, ஸோ ப்ராப்ளமே எனக்கு புரியல மேம், கான்செப்டே எனக்கு புரியல, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு சின்ன கிளாஸ் டெஸ்ட்ல கூட மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, பட் இருந்தாலும் எனக்கு பப்ளிக்ல 100 மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டாப்பர்ஸ் பேட்ச்ல சேர்ந்து உங்க ரிசல்ட்டை நீங்க டெஃபினட்டா பார்த்துட்டு போகலாம். ஓகே, 9004095900. ஸோ பிகாஸ் நமக்கு லாஸ்ட் இயர் கொடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்லயும் போஸ்ட் பண்ணிருக்கோம், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு. ஸோ 198.5 அளவு நீங்க வந்து ஒரு கட் ஆஃப் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி டாப்பர்ஸ் பேட்ச் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ ஜாயின் அஸ், கெட் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் கோ. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் midterm examination. ஸோ அப்கமிங் யூடியூப் லைவ் கிளாஸஸ்ல நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிருக்கோம், அது 6:30 மணிக்கு கரெக்டா பார்த்து முடிச்சிருங்க. இது போக வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட்.